அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஒற்றுமையே பலம் அப்படிங்கிற ஒரு கதை. அதாவது நம்ம பள்ளி பாட புத்தகத்தில் படிச்சிருப்போம் இல்லையா, ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, ஒற்றுமை நீங்கினால் நம் அனைவருக்கும் தாழ்வு அப்படிங்கிறத அதை உணர்த்துற வகையில் தான் இப்போ இந்த கதையும் அமைஞ்சிருக்கு. அது ஒரு அழகான காடு. அந்த காட்டுக்குள்ள கருப்பன் அப்படின்னு ஒரு யானை வாழ்ந்து வருது. இது ரொம்ப நல்ல யானை, யாருக்கும் எந்த தொந்தரவும் பண்ணாது, எல்லாருக்கும் நல்லது செய்யணும்னு நினைக்கிற ஒரு நல்ல யானை. ஆனால் இந்த யானையை பார்த்தா சின்ன சின்ன உயிரிகளுக்கெல்லாம் பயம். ஏன்னா யானை உருவத்தில் பெருசுங்கிறதுனால அந்த யானையை பார்த்தா சின்ன சின்ன உயிரிகளுக்கெல்லாம் பயம். ஆனால் இந்த யானை எல்லாருக்கும் நல்லது செய்யும். யாராவது ஆபத்தில் இருந்தால் போய் உதவும், யாராவது ஏதாவது தேவைன்னா போய் கொடுக்கும். அந்த மாதிரி இப்படியே இவங்களோட வாழ்க்கை போயிட்டு இருந்தது. ஒரு நாள் தன்னோட உணவுக்காக அந்த கருப்பன் அந்த காட்டை சுற்றி வந்துச்சு. அப்படி வந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு குட்டி முயல் வழியில் விளையாண்டுக்கிட்டு இருந்துச்சு. அது ஓடி வரும்போது தெரியாமல் யானையோட கால் மேலே மோதி கீழே விழுந்துருது. உடனே அந்த முயலுக்கு ஒரே பயம். ஐயோ, நம்ம யானையோட காலில் விழுந்துட்டோமே, அது நம்மளை போகிற போக்கில் மிதிச்சிட்டு போயிடுமோ அப்படின்னு ஒரு பயம். உடனே இந்த முயல் யானைகிட்ட சொல்லுது, இப்படி அப்படின்னு சொல்லுது. யானை உடனே பயப்படாத குட்டி முயலே, நான் உன்னை ஒன்றும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த முயலை தன்னோட தும்பிக்கையால் தடவி கொடுத்துட்டு பார்த்து பத்திரமா இரு அப்படின்னு சொல்லிட்டு போகுது. முயலுக்கு ரொம்ப சந்தோஷம். அடடா, யானை நம்மளை ஒன்றுமே பண்ணலையே அப்படின்னு. அப்போது என்ன ஆகுது, இப்படியே போயிட்டுருக்குது. ஒரு நாள் கருப்பன் திரும்பவும் தனக்காக உணவு தேட போகும்போது ஒரு சேற்று பள்ளத்தில் மாட்டிக்குது. அப்போது உதவி கேட்டு கத்துது. கருப்பனோட சத்தத்தை கேட்ட அந்த முயல் என்ன பண்ணுது அப்படின்னா, ஓடி பார்க்குது. கருப்பனோட முக்கால் பாக உடல் சேற்றில் சிக்கிக்குது. இதை பார்த்த முயல் உடனே, ஒரு காலத்தில் கருப்பன் தனக்கு செஞ்ச நல்லதை மனசில் வச்சுக்கிட்டு காட்டுக்குள்ளே போய் சின்ன சின்ன உயிரினங்கள்லாம் கூட்டிகிட்டு ஒரு பெரிய கயிறை கருப்பனோட உடலில் கட்டுறாங்க. அந்த கயிறை அப்படியே கொண்டு போய் மரத்தில் கட்டி அந்த கயிறை எல்லாரும் சேர்ந்து இழுக்க ஒரு வழியாக கருப்பன் மேலே வந்துடுறாரு. மேலே வந்தோடனே கருப்பனுக்கு ஒரே சந்தோஷம். கருப்பன் அவங்ககிட்ட சொல்லுது, பரவாயில்ல, உங்களோட ஒற்றுமையால் தான் இன்றைக்கி நான் பொழைச்சேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு. எல்லா விலங்குகளும் ஆடி பாடி சந்தோஷமாக இருக்கிறாங்க. இப்படியாக இந்த கதை முடியுது. இந்த கதையிலேருந்து நம்ம புரிஞ்சுக்கிற விஷயம் என்னென்னா, யாராக இருந்தாலும் சரி, ஒற்றுமை அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் அதை நம்ம ஈஸியாக ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறது தான். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த நாள் அனைவருக்கும் ஒரு நல்ல நாளாக அமையட்டும்.